கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் என்கின்ற இந்த பகுதிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த 2 அற்புதங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால் 2 பகுதியுமே ஒரு குறுகிய வசனங்களை கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் 2 அற்புதங்களை குறித்து வாசிக்கலாம். முதலாவது அற்புதம், பிசாசு பிடித்த குருடும் ஓமையுமானவனை குணமாக்குதல். இந்த பகுதி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும் லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு வசனங்களில் மாத்திரம் இந்த அற்புதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பார்க்கிற அற்புதம், 18 வருட கூலியை விடுதலை ஆக்குதல். இந்த அற்புதம் லூக்கா பகுதியிலே மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 13 வரை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. முதலாவது நாம் குருடும் ஊமையுமான மனிதனை குணமாக்குதல் என்ற வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடும் ஓமயமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஓமயமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். லூக்கா பகுதியிலே நாம் வாசிக்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் ஓமாயாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்ட போன பின்பு ஓமையம் பேசினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியில் 2 சுவிசேஷகர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மத்தேயு, மற்றவர் லூக்கா குறிப்பிட்டிருக்கிறார். லூக்காவை பார்க்கிற பொழுது ஊமையான ஆவி பிடித்திருந்தவன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தேயுவிலே பார்க்கிற பொழுது குருடும் ஊமையான ஆவி என்று சொல்லப்படுகிறது. அவன் குருடாகவும் இருந்திருக்கிறான், ஊமையாகவும் இருந்திருக்கிறான். 2ஐயும் ஆண்டவர் குணமாக்கினார் என்று மத்தேயு சொல்கிறார். லூக்காவிலே பார்க்கிற பொழுது ஊமையாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். 18 வருட கூலியை குணமாக்குதல் என்கின்ற அற்புதத்துக்கான வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 13 வரை வாசிக்கிறேன். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூலியாயிருந்தால் இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த அற்புதம் லூக்கா பகுதியில் மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால இதை குறித்து நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. தொடர்ந்து நாம் இன்னொரு அற்புதத்தை அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.